இன்னைக்கு வைகாசி விசாகம், முருகப்பெருமானோட பிறந்த நாளும் இன்னைக்குதான். முருகப்பெருமான எல்லாருக்குமே பிடிக்கும், குறிப்பா சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முருகப்பெருமானும் நம்மள பேரு சின்ன பிள்ளை இல்லையா? சரி, முருகப்பெருமானோட பிறந்த நாள் இன்னைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா முருகப்பெருமான் எங்க பிறந்தாரு, யாரெல்லாம் அவங்கள வளர்த்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா வாங்க நான் சொல்றேன். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதி. முருகப்பெருமான் அவதரிச்சதுக்கு முக்கியமான ரீசனே சூரபத்மங்கிற அசுரனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். தேவர்கள் சூரபத்மனோட கொடுமை தாங்க முடியாம சிவபெருமான்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எப்படியாவது சூரபத்மனை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவபெருமானோட அது கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் உருவாகுது. இந்த 6 தீப்பொறிகளையும் பாதுகாப்பா வாயு பகவான் சரவண பொய்கையில போய் சேர்க்கிறாரு. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளா உருவாகுது. அந்த 6 குழந்தைகளையுமே நம்மளோட கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்து வராங்க. இதனாலதான் முருகனுக்கு கார்த்திகேயா அப்படிங்கிற அழகான பேரும் உருவாச்சு. அந்த 6 குழந்தைகளையுமே வைகாசி விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு பார்வதி தேவி ஒன்னா கட்டி அணைக்கிறாங்க. அப்படி கட்டி அணைக்கும் போது அந்த 6 குழந்தைகளுமே ஒரே ஒரு குழந்தையா உருமாறி 6 தலைகளையும் 12 கைகளையும் கொண்டு நம்மளோட முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு. இதான் நம்ம எல்லாருமே வைகாசி விசாகமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மறக்காம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு இன்னைக்கு கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.